வணக்கம். அன்பிற்குரிய உறவுகளே, நண்பர்களே, சென்ற எனது ஒளிப்பதிவில் குடும்பத் தலைவர்களின் கடமையை பற்றி சொன்னேன். அதாவது பெற்றோர்களின் கடமையை பற்றி சொன்னேன். பெற்றோர்களின் கடமையில் மிக முக்கியமானது வாழும் காலத்திலும் அடுத்த தலைமுறைக்கும் வரப்போகும் தலைமுறைக்கும் மிக இன்றியமையாத ஒரு தேவை கல்வி. அதாவது தரமான கல்வி. அந்த கல்வியினால் பெறப்படும் அறிவு, அந்த அறிவினால் உருவாக்கப்படும் ஒளிமயமான எதிர்காலம். ஆக ஒரு நாட்டில் வீட்டிற்கும் சரி நாட்டிற்கும் சரி அந்த வீடும் நாடும் உயர வேண்டுமே ஆனால் தரமான கல்வியும் அறிவும் மக்கள் பெற வேண்டும். மக்கள் என்பது நிகழ்கால மக்களும் வருங்கால மக்களும் வருங்கால சந்ததியும் பெற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீடாகட்டும் நாடாகட்டும் ஒரு நிரந்தரமான சுபிட்சத்தில், ஒரு அமைதியில், ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்கும். இந்த ஓபிசி ரைட்ஸ் அமைப்பு அனைவருக்கும் கல்வி, தரமான கல்வி, உயரிய அறிவு ஆகியவற்றை பெறுவதற்கு இந்திய அரசியல் சாசனம் கேரண்டி தந்த, அதாவது உறுதி தந்த, வாக்களித்த அத்தனை சலுகைகளையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் போராடுவதற்காக, அதாவது சட்ட ரீதியாகவும் அமைதியான ரீதியாகவும் இவை ரெண்டும் முடியாவிட்டால் தெருவில் வந்து போராடவும் தான் இந்த அமைப்பு அமைக்கப்பட்டது. அடுத்த ஒளிநடாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.